வணக்கம். நான் உங்கள் அண்ணா டிவி ஜெயின். இது நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் நீலிரா. சோமிதரன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம், கார்த்திக் சுப்புராஜ் தயாரித்துள்ள ஒரு படம். இதில் ராணா டகுபதியும் இணைந்து தயாரித்திருக்கிறார். ஒரு தமிழ் படத்தை ஒரு தெலுங்கு துறையை சார்ந்த ஒரு கதாநாயகன் தன்னுடைய முதலீட்டில் எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் படம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதற்கு நாம் ராணா டகுபதிக்கும் கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுக்கும் நாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளலாம். நீலிரா ஒரு நீண்ட போர்க்கால இரவில் நடக்கக்கூடிய ஒரு திருமணம். 1988 நடப்பதாக சொல்லக்கூடிய இந்த ஒரு சம்பவம் அந்த காலகட்டத்தில் அமைதிப்படையாய் சென்ற இந்திய இராணுவமும் அந்த திருமண குடும்பமும் அவர்களுக்குள்ளே இடைப்பட்ட காலத்தில் நடக்கின்ற ஒரு அந்த சம்பவம் தான் இந்த நீலிரா. 1988க்கு முன்னாடி இலங்கையில தனியிடம் வேண்டி போர் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இலங்கை சிங்களவர்களுக்கும் அங்கு உள்ள தமிழர்களுக்கும் மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருந்தது. அதுல பல்வேறு உயிர் சேதங்கள், கொத்த கொத்தாக எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அதன் பிறகு இந்த இந்திய அமைதிப்படை அங்க இலங்கையில போறாங்க. இலங்கையில போகும்போது அங்க என்னெல்லாம் சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தா, சிங்களவர்களை எதிர்த்து போரிடக்கூடிய அந்த விடுதலை புலிகள் இந்திய அமைதிப்படை இராணுவத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இது உலகளாவிய அத்துணை மக்களுக்கும் தெரியும் இலங்கையில் என்ன நடந்துச்சுன்னு. இது விரிவாக பேசணும்னு ஒன்றும் இல்லை. யாருக்கு யாரெல்லாம் பிரச்சனை நடந்துச்சு, யாருக்கெல்லாம் சண்டை நடந்துச்சு, எவ்வளோ பேர் இறந்தார்கள் அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம். இதில் புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருமணம் எப்படி நடந்துச்சு அந்த போர்க்காலத்தில் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் சோமிதரன். ஒரு அந்த திருமணம் நடக்கக்கூடிய அந்த சூழலில் ஒரு த்ரில்லிங்கான ஒரு சம்பவம் தான் இந்த படம். இதை நம்ம அதிகமாக பேசினா சுவாரஸ்யம் கெட்டு போயிடும். ஒரு போர்க்காலத்தில் ஒரு திருமணம் நடைபெறுமா அப்படிங்கிற ஒரு 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 சந்தேகம்தான். சோறு இல்லை, தண்ணி இல்லை, வெளியே வர முடியல, சொந்த பந்தங்களை அழைக்க முடியல, எங்கேயுமே போக முடியாது. பகல் மட்டும்தான் அந்த குண்டு சத்தங்களும், அந்த இரவிலும் அதே நிலைதான். அந்த அளவுல ஈழம் ரொம்ப கொடூரமான ஒரு நாடாக இருந்துட்டு வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருமணத்தை பற்றி சோமிதரன் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார். காதல், கல்யாணம், அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல், தன்னுடைய கற்பை காப்பாத்திக்கிறதுக்காக அவர்கள் ஒவ்வொருத்தரும் அந்த மேலாடையை, எத்தனை ஒரு ஆண்கள் அணியக்கூடிய அந்த சட்டையை கிட்டத்தட்ட ஒரு 4-5 சட்டையை போட்டு தன்னுடைய கற்பை காப்பாத்திக்கிறதுக்காக, தன்னுடைய அங்கங்கள் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக எப்படிலாம் தன்னை பாதுகாத்துக்கிட்டு ஒரு வாழணும் அப்படிங்கிறத அந்த தமிழர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை இந்த படத்தின் மூலமா நாம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல். இது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு கனத்த இதயத்தோடு தான் நாம இந்த படத்தை நம்ம பார்க்கணும். ஒரு திருமணத்தில் இவ்வளவு பிரச்சனையா, அதற்கு எங்கெல்லாம் அனுமதி வாங்க வேண்டியது அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்துல ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறார் இயக்குனர் சோமிதரன். அவருடைய வலியையும் அவருடைய வேதனையும், அங்கு உள்ள மக்கள், ஒட்டுமொத்த மக்களுடைய அந்த
வேதனையை வந்து ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறார். இது நிறைய காட்சிகள் எடுத்திருந்தாலும் அது வெட்டப்பட்டிருக்கிறது. ஒரு 1.5 மணி நேரம் உள்ள படம் தான் இந்த படம். ஆக வெப்பன்ஸ் வென் டு வின் த வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம். ஆயுதங்கள் வந்து போரினுடைய வெற்றிக்கு மட்டும்தான் பயன்படுமே தவிர மனிதனுடைய வாழ்க்கைக்கு அது பயன்படாது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் சோமிதரன். இந்த படத்தை பத்தி, இலங்கை பிரச்சனையை பத்தி, ஈழ போராட்டத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். இது உலகளாவிய ஒரு பெரும் பிரச்சனை. அது முடிந்தும் இன்றும் இன்னைக்கு ஈரான், அமெரிக்கா, ஈராக் போன்ற நாடுகள்லாம் வந்து இந்த போரினால் எவ்வளவு அலல் பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போர் ஒரு நிரந்தர தீர்வாகாது அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். சித்திரனாய் இருப்பதை விட சாணக்கியனாய் இருப்பதுதான் நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் அது ஒரு நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லி, நீலிரா ஒரு நீண்ட இரவின் சோக பயணம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டிவி விஜய். நன்றி, வணக்கம்.